ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்ததாக இந்த லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் டிஃபெண்டிங் சாம்ப்ஸ் ஆர்சிபி டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்சிபி டீம் லாஸ்ட் இயர் ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து சில தேவையான பிளேயர்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு கரெக்டான பேக்கப் பிளேயர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆக்ஷனை ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்ஷன்ஸ் எப்படி போயிருக்குன்றதை பார்ப்போம். ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரஜத் பாட்டிதார், ஜேக்கப் பெத்தல், ஃபில் சால்ட், விராட் கோலி, டிம் டேவிட், தேவ்தத் படிக்கல், வெங்கடேஷ் ஐயர், குருணால் பாண்டியா, வியான் மல்ஹோத்ரா, ரொமாரியோ ஷெப்பர்ட், மங்கேஷ் யாதவ், கனிஷ்க் சவுகான், சாத்விக் தேஸ்வால், ஜிதேஷ் சர்மா, ஜார்டன் காக்ஸ், ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், அபிநந்தன் சிங், ரஷீக் சலாம்தார், சுயா சர்மா, ஸ்வப்னில் சிங், ஜேக்கப் டஃபி, நுவான் துஷாரா, விக்கி ஆஸ்வால். ஸோ இந்த லாஸ்ட் இயர்லேருந்து யஷ் தயால் வந்து அவங்க ரீடைன் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. பட் ஹீ இஸ் நாட் அவைலபிள் ஃபார் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து அவங்க பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு அந்த ஹேசல்வுட்டோட பவுலிங் ரொம்ப கீயாக இருந்துச்சு. பட் இந்த சீசன் வந்து அவர் இன்னும் ஃபுல்லி ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா வந்து அவர் இனிஷியல் ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட் சொன்னதுனால ஸோ ஹேசல்வுட் மைட் நாட் ஸ்டார்ட் ஃபார் ஆர்சிபி. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஜேக்கப் டஃபி, நுவான் துஷாராவுமே வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து கிளியர் பண்ணல. அவருமே என்ஓசி கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால தே ஹேவ் ஒன்லி ஆப்ஷன் ஆஃப் ஜேக்கப் டஃபி இன்ஸ்டெட் ஆஃப் ஜாஷ் ஹேசல்வுட். ஸோ அவங்க ஜேக்கப் டஃபியை தான் ஆடி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு ஃபாரின் பேட்டர் மேலே ஆடிட்டு இந்தியன் பாஸ் போலராக கூட விளையாடலாம். பட் மோஸ்ட்லி அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஜேக்கப் டஃபியை வந்து அவங்க இப்போ பிக் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க ஆப்ஷனில் ஃபார் த பேக்கப் ஆஃப் ஜாஷ் ஹேசல்வுட். ஸோ கண்டிப்பாக ஜேக்கப் டஃபி தான் விளையாட போகிறாங்க. ஸோ இப்போ அவங்க பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபில் சால்ட் டு ஓப்பன் வித் விராட் கோலி. இட்ஸ் நோ பிரெய்னர். லாஸ்ட் இயர் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க இந்த காம்போ. ஸோ இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 3ல லாஸ்ட் இயர் தேவ்தத் படிக்கல் விளையாடாங்க. தேவ்தத் படிக்கல் ரொம்ப சூப்பராக விளையாடாரு. பட் இந்த வருஷம் வந்து ஆக்ஷனில் அவங்க வெங்கடேஷ் ஐயர் ஹார்டாக போய் எடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயருமே ட்ரை பண்ணாங்க வெங்கடேஷ் ஐயர். பட் லாஸ்ட் இயர் கிடைக்கல. பட் இந்த வருஷம் வெங்கடேஷ் ஐயரை பிக் பண்ணனால ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே போட்டி இருக்கும் யார் விளையாடுறது. பட் தே ஷுட் ஸ்டார்ட் வித் படிக்கல். ஸோ ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல் at 3, 4 ரஜத் பட்டிதார் the captain, 5 டிம் டேவிட், 6 ஜிதேஷ் சர்மா, 7 குருணால் பாண்டியா, 8 ரொமாரியோ ஷெப்பர்ட், 9 ஜேக்கப் டஃபி, புவனேஸ்வர் குமார் at 10. இப்போது யாஷ் தயால் இல்லாதனால கண்டிப்பாக அந்த பிளேஸில் மங்கேஷ் யாதவ் ஆடுவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மங்கேஷ் யாதவ் at 11. ஸோ இம்பேக்ட் சப் would be சுயா சர்மா. ஸோ இது ஒரு நல்ல டீம். ஸோ லாஸ்ட் இயர் கப் அடித்த டீம் தான். இதுலேருந்து ஒரு 2 சேஞ்ச் தான் இருக்குது. ஜாஷ் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக ஜேக்கப் டஃபி அண்டு தயாலுக்கு பதிலாக மங்கேஷ் யாதவ். ஸோ மங்கேஷ் யாதவ் பற்றி ஆர்சிபி டீம் ரொம்ப நல்லா ஹையாக ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவர் நல்லா விளையாடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அவங்களோட பாசிபிள் பிளேயிங் 11 ஃபார் த இனிஷியல் ஸ்டேஜஸ். ஸோ ஒன்ஸ் ஹேசல்வுட் இஸ் ஃபிட் அண்ட் பேக் ஸோ ஹீ வில் பி ரீப்ளேசிங் ஜேக்கப் டஃபி. ஸோ இதுதான் அவங்களோட பிளேயிங் 12. ஸோ இதில் கொஞ்சம் பவுலிங் பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்கான மாதிரி தான் இருக்குது ஹேசல்வுட் இல்லாததுனால. ஸோ ஹேசல்வுட் எவ்வளோ சீக்கிரம் வராரோ அதை பொறுத்து தான் ஆர்சிபியோட சான்சஸ் டு குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா அவரோட பவுலிங் வந்து ரொம்ப கீ. ஏன்னா அவர் தான் வந்து அந்த பேச அட்டாக்குக்கே லீடர். ஸோ இதனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஆர்சிபி மைட் ஸ்ட்ரகிள் டு கெட் டு பிளே ஆஃப் பிகாஸ் ஆஃப் தி இன்அவைலபிலிட்டி ஆஃப் ஜாஷ் ஹேசல்வுட். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ அதோட லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா குருணால் பாண்டியா அண்டு சுயா சர்மா வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போதே ஆர்சிபிக்கு அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் கன்சர்ன் இருக்குதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அவங்க 2 பேரும் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல சூப்பராக விளையாடி ஆர்சிபி நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. பட் அதே இந்த வருஷமும் கண்டினியூ பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர் யாரும் பெருசாக வாங்கின மாதிரி தெரியல. ஸோ அதை எப்படி இந்த ஸ்பின்னர்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க இந்த வருஷன்றது ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆர்சிபி மைட் ஸ்ட்ரகிள் டு கெட் டு பிளே ஆஃப் திஸ் டைம்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. See you in the next video. Bye.